ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.6ல் 3ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி = 5 சென்டிமீட்டர், பிசி = 6 சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கிள் பிசி = 100 டிகிரி அளவுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதற்கு சுற்றுவட்டம் வரைக மற்றும் சுற்றுவட்ட மையம் காண்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு அதுக்கு சுற்றுவட்டம் போட போகிறோம். இது உதவி படம். படி 1. என்ன செய்ய போகிறேன்? ஸ்கேலை வச்சு ஏங்கிற புள்ளியை மார்க் பண்ணி ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு பிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஏபிங்கிற லைன் 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிடணும். அடுத்து பாகிமானியை பியில் வச்சு 100 டிகிரிக்கு ஆங்கிள் குறிச்சிடணும். அடுத்து பியில் காம்பஸை வச்சு 5 சென்டிமீட்டருக்கு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிச்சிடணும். ஸோ ஏபிசிங்கிற முக்கோணம் இப்போ நமக்கு கிடைச்சிரும். அதுக்கடுத்து ஏதேனும் 2 பக்கங்களுக்கு மையக்குத்து கோடு வரைய போகிறேன். ஏசிங்கிற பக்கத்துக்கும் பிசிங்கிற பக்கத்துக்கும் மையக்குத்து கோடு வரைஞ்சிருக்கேன். அந்த 2 மையக்குத்து கோடும் சந்திக்கும் புள்ளி எஸ், அதுதான் சுற்றுவட்ட மையம். எஸ்ஐ மையமாகவும் ஏஎஸ் அல்லது சிஎஸ் அல்லது பிஎஸ்ஐ ஆரமாகவும் வைத்து ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அது ஏபிசி வழியாக சொல்லும். அதுதான் சுற்றுவட்டம். ஓகே. படி 1. ஏபிசி = 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி = 100 டிகிரி, விரிகோணம் பிசி = 6 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்டு முக்கோணம் ஏபிசி வரைய வேண்டும். அப்புறம் ஏசி பிசிக்கு படி 2. ஏசி பிசிக்கு மையக்குத்து கோடுகள் வரைய வேண்டும். இரண்டும் எஸ்ஸில் சந்திக்கும். இந்த கோணம் விரிகோணமாக இருக்கனால அந்த சுற்றுவட்ட மையம் முக்கோணத்துக்கு வெளியே அமையும். குறுங்கோணம்னா சுற்றுவட்ட மையம் முக்கோணத்துக்கு உள்ளே இருக்கும். செங்கோணம்னா கர்ணத்தின் மேலே இருக்கும் சுற்றுவட்ட மையம். இது விரிகோணம்னால முக்கோணத்துக்கு வெளியே இருக்கு. எஸ்ஐ மையமாக வைத்து எஸ்ஏவை அல்லது எஸ்பி அல்லது எஸ்சி எதனாலும் இல்லை, எல்லாமே ஒரே அளவு தான், ஆரமாக வைத்து வட்டம் வரைய வேண்டும். இதுவே சுற்றுவட்டம் ஆகும். ஓகேவா?